congratulations on the major hit என்ன இருந்தால் சார். உண்மையிலே தலை தெரிக்க விட்டீங்க சார். கௌதம் வாசுதேவ் சாரை பத்தி சொல்லணும்னா ஒரு டைரக்டர் ஆஃப் என்ன இருந்தால் வேட்டையாடு விளையாடு காக்க காக்க இதெல்லாம் தாண்டி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். அதுக்கு அவருக்காக நம்ம கௌதம் மேனன் சாருக்கு மெக்கானிக்கல் சார்பா இன்னொரு பெருசா கை தட்டுங்க. Thank you. Okay, the first question to Gautam Menon sir is sir உங்க காலேஜ் லைஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அத பத்தி கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்க சார். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்க சொல்லி தான் ஞாபகம் வருது மறுபடியும். நான் 1991-92ல டெக் ஆஃப் ஃபெஸ்ட் வந்திருக்கேன். ஒரு சின்ன காலேஜ்லேருந்து இங்கே வந்து ஈவெண்ட்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பார்த்துட்டு என் வீடு இங்கே தான் ரொம்ப பக்கத்தில் ஆக்சுவலாக. இங்கேருந்து அப்படியே ஓடி போய் பயந்து வீட்டுக்கு போய் ஒழிஞ்சிருக்கேன் நான். ஏன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பெரிய பெரிய காலேஜ்லேருந்து வந்திருப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. சும்மா காலேஜில் வந்து பார்த்துட்டு போயிட்டேன். பட் இன்றைக்கி இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன் நினைக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் சந்தோஷப்படுவாங்க, அட்லீஸ்ட் அப்படியாவது சிஇஜிக்குள்ளே என்டர் ஆகிட்டே அப்படின்னு. I did my mechanical engineering. I don't know if I studied, but ஒரு 4 years படித்தேன் காலேஜில். இல்லை சார், நாங்களும் படிக்கிறதுலாம் இல்லை, ஒன்லி அது உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் போனதுக்கப்புறம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா. But I think for me, college life was more about friends and being with friends and the whole atmosphere of being in college more than anything else. And I'm sure you understand that. My friends from college are still my best friends today, and once in a month we meet up and stuff like that. So I remember college more for the days of friendship and days of togetherness more than anything else. So friends பத்தி சொல்லிட்டீங்க, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஏதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிளாஸ்ல பொண்ணு இருக்க மாட்டாங்களே. So next question to Arvind sir. Before என்ன இருந்தால் after என்ன இருந்தால் இந்த feel இந்த break எப்படி சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல விக்டரை உங்ககிட்ட அறிமுகம் செய்து வைத்த டைரக்டர் கௌதம் சாருக்கு முதல்ல இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விக்டர் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ, க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னோட கெரியரில் உங்கள் எல்லார் இதயத்துலையும் வந்து சேர்ந்துருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன எறிந்தால் படம் எனக்கு ஒரு பெரிய மூவ். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா ஒரு பெரிய லாங் ஜேர்னி. இந்த லாங் ஜேர்னியில் ஐ திங்க் திஸ் இஸ் தி ஃபிலிம் விச் மேட் ஓகே சாட்டிஸ்ஃபை ஆன ஒரு படம் என்ன எறிந்தால். ஸோ அதுக்கு முதல் கௌதம் சாருக்கு நன்றி மற்றும் அஜித் சாருக்கு நன்றி. ஏன்னா அஜித் சார் இந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுக்கலன்னா நிச்சயமாக நான் இந்த அளவுக்கு வந்திருக்காது இந்த கேரக்டர். ஸோ முதல்ல அவரோட பெருந்தன்மை அது. இந்த நேரத்தில் முதல்ல அஜித் சார் நம்ம தலைக்கு தான் நான் முதல் நன்றியை சொல்லணும். ஐ தேங்க்ஸ் அஜித் சார், தேங்க்ஸ் அ லாட். யூ மேட் அ ஹியூஜ் சேஞ்ச் இன் மை லைஃப் அண்ட் மை கரியர். தேங்க் யூ ஸோ மச். First of all, I want to add one more thing. கௌதம் மேனன் சாருக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அருண் விஜய் சார் ஒரு வண்டர்ஃபுல் ஆக்டர்னு ரெக்கக்னைஸ் பண்ணி அவருக்கு இந்த சான்ஸ் கொடுத்து ஒரு விக்டர்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் கொடுத்ததுக்கு ஐ திங்க் கௌதம் மேனன் சாருக்கு பெருசாக நம்ம ஒரு ஓ போடணுங்க. வைபவ் சார், உங்களுக்கு அடுத்த கொஸ்டின். இப்போ கப்பல் படம் பார்த்தோம் சார், அதில் வந்து சோனம் பஜாவை பார்த்தோன்னா எங்களுக்கே 2 minutes வந்துருச்சு. நீங்கள் எப்படி உங்கள் எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஃபுல் படம் நடிச்சிங்க, அவங்களோட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஹாய். இங்கே இருட்டில் தெரியல, ஆக்சுவலாக நிறைய அழகான பொண்ணுங்களை இருக்காங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ பசங்க இருக்கும்போது நடிக்கிறது எப்படியோ சார். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கௌதம் மேனன் சார்ட்ட. தலையை வச்சு பண்ணிட்டீங்க, தளபதியை வச்சு எப்போ அந்த நேரத்தில் அது நடக்கும், அது நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு. அடுத்து அருண் விஜய் சார்ட்ட ஒரு கொஸ்டின். அருண் விஜய் சார்ட்ட ஃபர்ஸ்ட் நான் கேட்க வேண்டிய கேள்வி, தலை யார் சார்?
ஏன்னா he's always been a mystery man to all of us. அவர் யாரு எப்படி we know he cooks biryani and he takes photos. Apart from that, தலனா யாரு சார் உங்களுக்கு? போலித்தனம் இல்லாத ஒருத்தர்னு சொல்லலாம், உண்மையான ஒருத்தர்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதும் அதில் ஒரு உண்மை இருக்கும். அவரோட நிச்சயமாக அவர் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து தான் ஒவ்வொரு விஷயமும் சொல்லுவார். நிறைய விஷயம் நம்ம கேட்டிருக்கோம். அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர், வண்டர்ஃபுல் ஆக்டர், வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். இந்த ஒரு பயணம் எனக்கு இந்த ஒரு 10 மாதம், என்ன இருந்தால் 11 மாதம் இருந்த பயணம் வந்து ஒரு பிரதர் மாதிரி தான் என்னை ஃபீல் பண்ண வச்சார். நிறைய விஷயங்கள் என்கிட்ட அவர் பகிர்ந்துக்கிட்டாரு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் a wonderful experience traveling with him so many months, and it's unforgettable. I think it's one of the best memories in my life. தல தான் எங்களுக்கு நிச்சயமா. நெக்ஸ்ட் क्वेश्चन வைபவ் சாருக்கு. சார் ஒரு வில்லங்கமான क्वेश्चन எழுதிருக்காங்க, கேட்கலாமா? கேட்கலாம் சார். மங்காத்தால தலைய அடிச்சது ஆக்சுவலாக அவர் தான் தலை தான் அடிச்சு சொன்னார். அப்புறம் இன்னொன்று கூட சொன்னார், ஐயா போயிட்டு திருப்பி என்னை பற்றி பேசுனா சம்மடி அடிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு தான் அவர் தலை. இல்லை சார், என்ன இருந்தாலும் அருண் விஜய் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் படம் பார்த்துட்டு எல்லாம் வெளியே வரும்போது சார் வைபவ் திட்டின மாதிரி அருண் விஜய் திட்ட முடியல எங்களால். இல்லை அவர் ஆல்பர்ட் தேட்டர் போய் தான் தேடி இருப்பாங்க, என்ன தேடினாங்க அன்னைக்கு. இப்போ தேடி இருப்பாங்க. போனால் நீ வந்து காசு தான் பண்ணுவீங்களே, ஆல்பர்ட் பண்ணுவீங்க போல. நான் இந்த சாட்டர்டே இவர் அனுப்பிச்சி விட்றேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ சார். சார் அடுத்து கௌதம் மேனன் சார் ஒரு கொஸ்டின். ஸோ எல்லா படத்துலையும் உங்கள் ஹீரோயின் அவ்வளோ அழகாக காட்டியிருப்பீங்க சார். ஸ்டார்டிங் ஃப்ரம் விடிவி, மின்னல், ராமநாயகம், கிரேட் என்ன இருந்தாலும் த்ரிஷாவை அவ்வளோ அழகாக காட்டியிருந்தீங்க. ஸோ எனி பர்டிகுலர் ரீசன் ஃபார் தட் சார்? பொண்ணுங்கனாலே அழுதுதான், அவங்கள அழகாக தான் காட்டுறாங்க. எங்கள் சிஜி காலேஜ் போனாங்க சார். எல்லா பொண்ணுங்களும் அழகுதான், அவங்க அப்படி தான் காமிக்கிறோன்றது எனக்கு நம்பிக்கை. அருண் விஜய் சார் அந்த ஒரு 6 packs அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி சார் பண்றீங்க அவ்வளோ ஈஸியா? ஆக்சுவலாக ஹெல்த் ஃபிட்னஸ் ஃப்ரீக் தான். நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். எப்போதுமே பாடியை ஃபிட்டாக வச்சுப்பேன். இந்த படத்தில் வந்து சாரும் வந்து ஒரு மீன் லுக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆக்சுவலாக 6 pack வைக்க சொன்னதே நம்ம தலை தான். ஸோ இந்த படத்தில் நோட்டீஸ் ஆகும், இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. அது இன்னொரு ஹீரோ இன்னொருத்தருக்கு சொல்லி அது எனக்கு பேர் வரணும் அப்படின்னு சொல்கிறது அவரோட பெருந்தன்மை. தேங்க்ஸ் டு தலை. அண்ட் இட் வாஸ் அ சூப்பர்ப். ஐ ரியலி என்ஜாய்ட். 6 pack வைக்கிறது நிறைய பேர் கஷ்டம், அது இது சொல்ல கஷ்டத்துக்கு மீறி இன்றைக்கி வந்து அது எல்லோரும் பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லாராலையும் ஒரு 6 pack வைக்கிறது இட்ஸ் நாட் அ பிக் திங். பட் ஆனால் கரெக்டான முறையில் ஒரு கைடன்ஸோடு பண்ணிங்கன்னா இட்ஸ் மச் ஹெல்த்தியர் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா நிறைய பேர் அது ஒரு பெரிய விஷயமா நம்ம பண்ணிவிட்டு மற்றவங்கள பண்ணாதீங்கன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. ஸோ மற்றவங்களும் பண்ணுங்கள். இட் கிவ்ஸ் யூ அ கிரேட் கான்ஃபிடன்ஸ் நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார். வைபவ் சார் உங்ககிட்ட நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். உங்களை பார்த்தாலே பொண்ணுங்களை பற்றி கேட்கணுன்னே ஒரு ஃபீல் வருது. இப்போ வேலண்டைன்ஸ் டே வேறு வருது சார். ஸோ உங்களை பார்த்தாலே ப்ளே பாய் மாதிரி இருக்கிறதால உங்கள் லவ் ஸ்டோரி ஏதாவது ஒரு 2-3 எடுத்து விடுங்க சார். லவ் ஸ்டோரியில் நடிக்காதீங்க சார். எல்லா லவ் ஸ்டோரி சோகம் தான். எந்த ஹீரோயினும் எனக்கு நம்பர் தர மாட்டாங்க, ஏன்னே தெரியல. நானும் கேட்டு பார்த்துட்டேன். பட் அருண் பிரதர் இப்போ 6 pack பற்றி சொன்னார், அது பண்ணுங்கள். பட்டு எதுவாக இருந்தாலும் அந்த 9:30 10 அந்த ஷாப் க்ளோஸ் பண்ணலாம், அந்த சைட் போகாமல் இருந்தால் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ எல்லாம் 3rd year பாய்ஸ்க்கு. அண்டு தெரியல, ஏதாவது நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது. அண்டு அதான் யாரும் நம்பரே தர மாட்டேங்கிறாங்க. இந்த போட்டியில் கூப்பிட்ருக்காங்க, அது சூப் கானா பாலா சார் ஏதோ பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அவரோட சேர்ந்து நானும் வேணா இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வந்து கேர்ள்ஸோட உட்காந்துட்டா பாய்ஸ் கோச்சிக்க மாட்டீங்களே. அவங்க ஓகேன்ட்டாங்க, உங்களுக்கு பரவாயில்லையா பாய்ஸ்? வேணாமா? சரி வேணான்ட்டாங்க. சரி கௌதம் மேனன் சார் உங்களோட கொஸ்டின் இருக்கும்.